வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கிராஃப் தியரியில் ஆயிலரின் கிராஃப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆயிலரியன் பாத்னு என்ன பார்க்கலாம். A path in a graph G is called Euler graph, Euler path if it includes every edges exactly once. That means the path contains every edge exactly once is called Euler trial னு சொல்லிடலாம். What is Euler circuit? An Euler path, that is a circuit, is called Euler circuit. A graph which has Eulerian circuit is called Eulerian graph. Eulerian circuit இருந்துச்சுன்னா அதை நம்ம Eulerian graph அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நம்ம இங்க ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். So the graph of the figure has Euler path but no circuit in the figure. Note that two vertices A and B are odd degree respectively. பாருங்க, ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா A and B இதனோட டிகிரி 1 பட் மீன்ஸ் A நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் த பர்டிகுலர் வெர்டெக்ஸ் A இருக்குன்னா அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 1 அண்ட் தென் B யோட டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா 3. ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு எட்ஜ் வந்து ஜாயிண்ட் ஆகுது, இங்கே ஒரு எட்ஜ் ஜாயிண்ட் ஆகுது, இங்கே ஒரு எட்ஜ் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ டிகிரி ஆஃப் B is 3. This means AB can be used to either arrive a vertex A or leave the vertex A or leave the vertex but not for both. Thus Eulerian path can be found if we start either from vertex A or B or from B. A, B, C, D, E, B. பாருங்க, A, B, C, D, E, B இது வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். சப்போஸ் நீங்கள் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணா ஓகேங்களா. இந்த எதுக்காகனா நம்ம இந்த ரெண்டும் ஆட் டிகிரிங்கிறனால நம்ம அதுலேருந்தே சொல்கிறோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பியிலேருந்து நம்ம ஏ போகலாம் ஓகேங்களா. ஸோ R2 ஆயிலர் பாத் நமக்கு இருக்கும் ஓகேங்களா. பட்டு நோ ஆயிலர் சர்க்கியூட் கேன் பி ஃபவுண்ட். இங்கே பாருங்கள், இது ஒரு பாத் சரிங்களா. பார்த்துங்க, ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள், எட்ஜஸ் எதுவும் ரிப்பீட் ஆகலை. இந்த வழியாக போயிட்டு திரும்பி பியில் கூட நீங்கள் முடிச்சிட்டோம். ஸோ முடிஞ்சு போச்சா. பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே நான் பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பியிலேருந்து இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ திரும்பி 7 வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஒரு பாத் இருக்குது. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் எனி வெர்டெக்ஸ் நோ ஆயிலர் சர்க்கியூட் கேன் பி ஃபவுண்ட். இதில் நமக்கு ஆயிலர் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகலை. எப்படி சார் ஆயிலர் சர்க்கியூட்? 7 ஸ்டார்ட் ஆகணும், திருப்பி 7 வந்து முடியணும். பட் என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கு, ரிப்பீட்டட் எட்ஜஸ் வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த கிராஃப், இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. த கிராஃப் ஹேஸ் போத் ஆயிலர் சர்க்கியூட் அண்ட் ஆயிலர் பாத். பாருங்க, நான் ஏல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏ, பி, டி, இ, ஜி, எஃப், டி, சி, ஏ. முடிஞ்சு போச்சா. இஸ் an Eulerian path and circuit ரெண்டுமே ஓகேங்களா. பாருங்க, எந்த எட்ஜுமே நமக்கு ரிப்பீட் ஆகலை. அட் தி சேம் டைம் எங்கே ஸ்டார்ட் ஆகிறோமோ அங்கேயே போய் நம்ம எண்ட் ஆயிரும் ஓகேங்களா. நோட் தட் ஆல் த வெர்டிஸ் ஆர் ஈவன் டிகிரி. ரொம்ப சிம்பிளுங்க, எல்லா வெர்டெக்ஸும் ஈவன் டிகிரியா. 2 2 இங்கே 4 இங்கே 2 இது 2 டிகிரி, இது எஃபோட டிகிரி 2, சியோட டிகிரி 2, ஏஓ டிகிரி 2. ஸோ ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நோ ஆயிலர் பாத் அண்ட் சர்க்கியூட் இஸ் பாசிபிள் இன் ஃபிகர். நோட் தட் ஆல் த வெர்டிசஸ் ஆர் நாட் ஈவன் டிகிரி. பாருங்க, எல்லா வெர்டெக்ஸோட டிகிரியும் பார்த்தீங்கன்னா ஆட் டிகிரி வந்துருதா. 1, இதோ ஆட் டிகிரி 3, இதோட டிகிரி பாருங்க 1 2 3 இருக்கு ஓகேங்களா. எல்லா வெர்டெக்ஸுமே ஈவன் டிகிரி வரல. இது பாருங்க 3, இது வந்து 2 இருக்கு. பட் ஆனால் மற்றதெல்லாம் 3 3 வருது. 1 2 3, இது 4 இருக்கு. பட் ஆனால் பாருங்க, இதுவும் 4 இருக்கு. பட் ஆனால் இது 3 இருக்கு. இங்கேயும் நமக்கு 3 தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ அண்ட் மோர் தேன் 2 வெர்டிசஸ் ஆஃப் ஆட் டிகிரி. 2 வெர்டிசஸுக்கு மேலே ஆட் டிகிரி வந்துருச்சு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் எக்ஸிஸ்ட்ஸ் ஆயிலர் பாத் பட் சர்க்கியூட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிகிரி ஆஃப் தி வெர்டிசஸ். ஆயிலர் பாத் இருக்கான்னு பார்த்து கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நோ ஆயிலர் பாத் ஃபவுண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படி பண்ணாலும் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆயிலர் பாத் அண்ட் சர்க்கியூட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிகிரி ஆஃப் தி வெர்டிசஸ். அப்போ டிகிரி ஆஃப் தி வெர்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா. அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, டு டிட்டர்மைன் தி வெதர் தி கிராஃப் G ஹேஸ் an ஆயிலர் சர்க்கியூட் we note the following. ஆயிலர் சர்க்கியூட்டுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸில் தான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன பார்க்கணும்னா லிஸ்ட் ஆஃப் தி டிகிரி ஆஃப் ஆல் தி வெர்டிசஸ் இன் எ கிராஃப். இஃப் any value is 0
the graph is not connected and it is cannot have an Euler path or Euler circuit. All the vertices are degree even, the G has both Euler path and circuit. If exactly two vertices of odd degree, then G has an Euler path but no Euler circuit. ரெண்டே vertices வந்து vertices வந்து டிகிரி வந்து ரெண்டு ஆட் டிகிரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு Euler circuit இருக்காது, பட் Euler path எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஓகே, நம்ம ரிசல்ட் பார்த்துக்கலாம். The following statements are equivalent for a connected graph G. G is Eulerian. Every point of G has even degree. Eulerian இருந்தா எல்லாமே even degree இருக்குன்னு சொல்லும். இந்த set of lines பேர் partial into cycles ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா, இது ஒவ்வொன்றுமே both are equivalent. Second result, a non-empty connected graph G is Eulerian if and only if its vertices of all of even degree. Vertices எல்லாமே even degree இருந்தா ஒரு connected graphல கண்டிப்பா அது வந்து Eulerian இருக்கும். A connected graph has Eulerian trial if and only if it has at most two odd degree vertices. Odd degree vertices இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரெண்டு odd degree vertices இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் Eulerian trial. That is, it has either no vertices of odd degree, okay, or exactly two vertices of odd degree. சரிங்களா, ஸோ இது ரெண்டு எக்ஸாக்ட்லி ரெண்டு vertices of odd degree இருக்கலாம். இதோட மீனிங் அதுதான். அல்லது எய்தர் நோ வெர்டிசஸ் ஆஃப் ஆட் டிகிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம Eulerian ட்ரையல் ஃபார்ம் ஆகும். ப்ராப்ளம் பாருங்க. ஸோ தட் த கிராஃப் இன் த ஃபாலோயிங் ஃபிகர் ஹேஸ் நோ Eulerian சர்க்யூட் பட் ஹேஸ் Eulerian ட்ரையல். இங்க பாருங்க, UVWX அதோட டிகிரிஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன். யூவோட டிகிரி என்ன, 1 2 3, வியோட டிகிரி 3, எக்ஸோட டிகிரி 2, டபிள்யூட டிகிரி 3, இப்படி எழுதியிருக்கோம் நம்ம. சரி, 4. டபிள்யூட டிகிரி பார்த்தீங்கன்னா 4. Since U and V have two vertices of odd degree, the Eulerian graph shown in figure does not contain Eulerian circuit. அப்போ கண்டிப்பா ரெண்டு வெர்டெக்ஸ் ஆட் டிகிரி வந்துருச்சா, அப்போ Eulerian circuit இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. பட் Eulerian பாத் இருக்கும். B A C B ல ஸ்டார்ட் ஆகி ல முடிஞ்சா அப்போ பாத் இருக்கு. சரிங்களா, B எங்க இருக்கு? B இங்க பாருங்க, இந்த பாத்தோட நேம் A. சரிங்களா, அடுத்து என்ன போட்டிருக்காங்க? CDGF, CD, ஓகேங்களா, வழியா போயிட்டு இங்க போ, இந்த மாதிரி இங்க டச் ஈல முடிஞ்சிடும். சரிங்களா, அவ்வளவுதான். ஸோ நமக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த பாத் சொல்லலாம். ஸோ தட் த Eulerian graph in figure below contain no Eulerian circuit. பாருங்க, A வந்து does not contain Eulerian circuit, it is not connected. இது கண்டிப்பா கனெக்டட் இல்லை. கனெக்டட்னா கையெடுக்காம இந்த டயக்ராம் ஏதாவது போட முடியும் பார்த்தீங்கன்னா that is not possible to make கனெக்ட் பண்ண முடியாது. இது கனெக்டடே கிடையாது. அதனால டக்குன்னு பார்த்துன்னு சொல்லலாம். The graph shown in the figure B is connected but the vertices V1 and V2 of odd degree. பட் இது connected. ஓகேங்களா, அப்போ இதனோட வெர்டெக்ஸ் ஆட் டிகிரி, இதுவும் ஆட் டிகிரி, கண்டிப்பா சர்க்யூட் ஃபார்ம் ஆகாது. Eulerian சர்க்யூட் இருக்காது. ஃபிகர் சில எல்லா வெர்டிசஸுமே டிகிரி 3 இருக்கு. அதனால இதுவும் நமக்கு Eulerian சர்க்யூட் கிடையாது. நெக்ஸ்ட், ஃபைண்ட் ஆல் தி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் n such that the complete graph kn is Eulerian. அப்போ kn வந்து எப்போ Eulerian இருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் n இஸ் ஆட். n வந்து ஆடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா K1 K3 K5 இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக Eulerian சொல்லலாம். Eulerian சொல்லலாமே, Eulerian சர்க்யூட் இருக்குன்னு நம்ம சொல்லலை. இஃப் G is a graph G which have degree of vertex at least 2, then G contains a cycle. ரெண்டு இருந்துச்சுன்னா டிகிரி ஆஃப் ஈச் வெர்டெக்ஸ் வந்து 2 இருந்தால் கண்டிப்பாக சைக்கிள் ஃபார்ம் ஆகும். A connected graph G is Eulerian if and only if the degree of each vertex is even. Even degree இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு Eulerian எக்ஸிஸ்ட் ஆகும். If a graph G has more than 2 vertices odd degree, then there can be no Euler path. கண்டிப்பா பாத்தே இருக்காது. ஏன்னா ரெண்டுக்கு மேல vertices வந்து odd degree இருந்துச்சுன்னா that have no Euler path. If G is connected graph G has 2 vertices of odd degree, there is an Euler path in G. ஓகேங்களா, so G is connected
and has exactly 2 vertices of r degree, there is an Euler path in G. Euler path in G must begin at one vertex of r degree and end the other. The results எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். If a graph G has a vertex of r degree, there can be no Euler circuit. எல்லாமே r degree இருந்தா circuit இருக்காது. If G is connected graph and every vertex is even degree, then there is an Euler circuit in G. பாருங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். First graph, each of the 4 vertices has degree 3. There is neither Euler graph circuit எதுவுமே இருக்காது. First. Second one பார்த்தீங்கன்னா exactly 2 vertices r degree இருக்கு, Euler circuit கிடையாது, அப்போ Euler path இருக்கலாம். Figure C-ல each vertex even degree, the graph must be Euler circuit கண்டிப்பா நமக்கு இருக்கும். இது ஒரு தியரம் தான். ஓகேங்களா? இந்த Flory's algorithm to construct the Euler circuit of the graph ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஹாமில்டோனியன்ஸ் பத்தி பார்க்கலாம்.